கல்கி, ம் தமைந்தி எங்க? இன்னும் வரல நீ. தமையந்திக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிட்டரை போய் பார்க்கணும். வா தமைந்தி, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரியா போச்சு. ஆயுசு 100. இப்பவே போயிடலாம் போல இருக்கு. என்ன தமைந்தி இப்படி பேசுற? ஆமா சக்தி, இப்படி ஒரு அவமானத்துல நான் எதுக்காக வாழணும்? அப்படி என்ன உனக்கு அவமானம் வந்துருச்சு? தமையந்தி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு சௌந்தர்யா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவ எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தா? அவ கேட்ட மாதிரி நான் சொத்தை பிரிச்சு கொடுக்கலல்ல. தமையந்தி, ஒரு விஷயம். சௌந்தர்யா சொன்ன மாதிரி நீ என்னதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தாலும் அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. அவ அத நினைக்கலையே, நான் தானே காரணம்னு சொல்றா. என்னைக்கு நான் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தனோ அப்ப இருந்துதான் உங்க குடும்பம் பிரிய ஆரம்பிச்சுதான். நான் இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தது கூட உங்களை வளைச்சு போடுறதுக்காக தானா. இன்னும் என்னென்னமோ பேசினா. ஏன் அம்மாவும் அப்பாவும் அங்கதானே இருந்தாங்க? அவங்க எதுவும் சொல்லலையா? அவங்களும் பேசினாங்க. அப்பவும் அவ கேக்கல. அவங்களையே எதிர்த்து தான் பேசுறா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கல்யாணம் வேணுமான்னு கூட தோணுது. என்ன தமைந்தி, அவ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ ஏன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற? இப்பவே இப்படி பேசுறான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிருவாளே சக்தி. எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? இந்த கல்யாணத்தினால பிரிஞ்சவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடும் போல இருக்கே. ஏய், எதுக்கு இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படுற? நாம யாரையும் பிரிஞ்சு போங்கன்னு சொல்லவே இல்ல. அவளே தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவ வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எந்தவித பாதிப்பும் நமக்கு வராது. தமைந்தி, இந்த கல்யாணம் உனக்கு மட்டும் இல்ல, கல்கிக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு துணையோட இருக்காங்க. ஆனா கல்கி அப்படி இல்ல, தனியாவே இருக்காரு. இவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி எப்ப பேசினாலும் எதுவும் பிடி கொடுக்காம தான் பேசுவாரு. நீதான் மனைவியா வரப்போறேன்னு சொன்ன உடனே இவர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறம் உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, கல்கியோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். சௌந்தர்யா சொன்னா அண்ணா சொன்னாருங்கிறதெல்லாம் விட்டுடு. அவங்க எப்பவுமே நமக்கு பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு உதவிக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு, அது உங்க கல்யாணம் மட்டும்தான். சரி கல்கி, நீங்க ஏதோ ஆடிட்டர் பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. சரிங்க நீ. தமையந்தி, கிளம்பலாமா? வர சக்தி. வாங்க. வர நீ. ஓ, சக்கரை. மேஜர். நோ, வேற ஒண்ணும் இல்ல. இது என்னன்னு பார்த்தேன். சும்மா காஃபிக்கு போட்டா எப்படி இருக்குன்னு. எடுத்து குடிங்க. வேண்டாம் டீச்சர். ஏன்? அது இனிமே நான் காஃபி குடிக்கிறதே நிறுத்திடலான்னு இருக்கேன். ரொம்ப நல்ல பழக்கமாச்சே. என்ன மேஜர் சார், சர்க்கரை இல்லாம காஃபி தரேன்னு தானே அப்படி சொல்றீங்க? பின்ன காஃபிக்கு சர்க்கரை இல்லைன்னா ருசிக்குமா? இனிமே ருசியை விட பசிக்கு தான் முக்கியத்துவம் தரணும். எடுத்து குடிங்க. மேஜர். நோ சுகர், நோ காஃபி. ஐ ஹேட் காஃபி. டீச்சர்,
இப்பெல்லாம் முதியோர் இல்லங்களுக்கு கூட விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, குழந்தைங்களா இருக்கும்போது நாம அவங்கள பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கிறோம். அவங்க வளர்ந்து பெரியவங்களானதும் அவங்க நம்மள இங்க கொண்டு வந்து சேர்க்கறாங்க. எங்க இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் இப்படியெல்லாம் விளம்பரம் தராங்க. அப்பெல்லாம் கூட்டு குடும்பங்கள் நிறைய இருந்தது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் தனி குடும்பங்கள் அதிகமாயிடுச்சுல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. வளர்த்தவங்க அவங்களுக்கு சுமையா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்கள தள்ளி வச்சிடுறாங்க. அதெல்லாம் மத்தவங்களுக்கு சரி, ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையா டீச்சர்? வளர்த்தவங்களை நீங்க தானே தள்ளி வச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு நாள் உங்க பையனை பார்த்தேன். அவன் எவ்வளவு வேதனைப்பட்டு பேசினான் தெரியுங்களா? அவனும் சரி அவனோட ஒய்ஃபும் சரி உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அவங்கள நீங்க விட்டுட்டு வந்து தப்பு தானே? முதியோர் இல்லத்தை பத்தி ஒரு நாள் டிவியில போட்டு காட்டினாங்க. அதுல கற்பகமும் இருந்தா. அத பார்த்துட்டு இவ பையன் இங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டான். இங்க பார் கற்பகம், நான் சொல்றேனேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. நீ அவங்களோடய போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லம்மா, அது முடியாது. ஏ? அதுக்கு காரணம் இருக்கு. இது வரைக்கும் அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க தொடர்ந்து கேக்குறதுனால சொல்றேன். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. என் பையனும் என்கிட்ட பாசமா தான் இருந்தா. அப்பதான் ஒரு நாள் என் சம்பந்தி அம்மா என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க. ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. ஆமாங்க, சொல்றேன். ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இது வரைக்கும் இத பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்ல சம்பந்தி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு உங்க பையன் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு என் பொண்ணும். கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல அவ சந்தோஷமா வாழ்ந்தா தானே பெத்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்க பையன் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அது தப்பில்ல. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே அக்கறைய மனைவி மேலேயும் வைக்கணும் இல்லையா? என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? அவ மேலேயும் என் பையன் அக்கறையா தானே இருக்கான். அவ கேக்குறதெல்லாம் வாங்கி தர்றா. அவ எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் கூட்டிட்டு போறானே. இதை விட வேற என்ன வேணும்? அவளா கேட்டுதானே ஒவ்வொன்னையும் பண்றாரு. அவரா எதுவும் பண்ணலையே. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவர் உங்ககிட்ட கேக்குறாரா? அவரா தானே செய்யறாரு. அதே மாதிரி மனைவியையும் புரிஞ்சுக்கிட்டா தானே அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு தெரியும். அப்படி ஏதாவது பண்ணாதானே அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவ ஏதாவது சமையல் பண்ணா, என்ன இது எங்க அம்மா சமையல் மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. அவ ஏதாவது துணி எடுத்துட்டு வந்தா கூட இந்த கலர் எனக்கு பிடிக்காது, கடைக்கு போகும்போது எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கலாமேங்கிறாரு. இதெல்லாம் சின்ன விஷயம்தான். ஆனாலும் அதுக்குள்ள சில சங்கடங்கள் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னால அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட ஆசாபாசங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இப்போவும் அம்மா அம்மான்னு உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படிங்க? வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே உங்களை பத்தி தான் முதல்ல கேக்குறாரு. அம்மா சாப்பிட்டாங்களா, அம்மா தூங்குனாங்களான்னு உங்களை பத்தி தான் விசாரிக்கிறாரே தவிர அவளை பத்தி ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னால என் பொண்ணுகிட்ட சொன்னது இதுதான். என் மேல எப்படி பாசமா இருக்கிறியோ அதே மாதிரி உன் வீட்டு ஆளுங்க கிட்டயும் இருக்கணும்னு. மாமியாருன்னு பார்க்காம அவங்களையும் அம்மாவா நினைக்கணும்னு சொன்னேன். அவ இப்ப வரைக்கும் அப்படித்தானே நடக்கிறா. ஆனா உங்க பையன் அப்படி இல்லையே. அதுக்கு நான் தாமா காரணம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் என் கவனம் எல்லாம் என் பையன் மேல திரும்பிடுச்சு. அப்பா இல்லாம வளர்த்த பிள்ளை, பயம் இல்லாம தப்பான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவன் எங்க போனாலும் வந்தாலும் என் கண் பார்வை அவனையே சுத்திக்கிட்டு இருக்கும். அதனாலதான் அவன் இப்படி ஆயிட்டா. சரி சம்பந்தி, இனிமேல அப்படியே இருந்தா எப்படி?
என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி. இதுக்கு ஒரு வழி சீக்கிரம் பண்றேன். நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் மாறுவான். மாறுவாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மாற்றம் நீங்க அவங்க கூட இருந்தா நடக்காது. என்ன சொல்ல வர்றீங்க? கொஞ்ச நாளைக்கு அவங்கள தனியா விட்டுருங்களேன். நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழணும். இந்த முடிவை நீங்க எடுத்ததா உங்க பையன் நம்பணும். அவங்க சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களால பெரிய சங்கடங்கள் வந்துடக்கூடாது. அதனாலதான் அவங்கள விட்டுட்டு வர முடிவு பண்ணேன். இந்த விஷயம் உங்க மருமகளுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் இதுதான். தயவு செஞ்சு இந்த விஷயத்த என் பையன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவனுக்கு தெரிஞ்சா நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு வந்தனோ அது நடந்துடும். நான் இப்படி இதை என் மனசோட வச்சிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்க மனசோட வச்சுக்கோங்க. சார், இப்படி கூட ஒரு மனுஷி இருப்பா? God is great மா. இது தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னா, இப்படி ஒரு வெறுப்ப மனசுல வச்சிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. அதனால்தான் சௌந்தர்யாவை இங்க வர சொன்னேன். எப்படியும் இதுக்கு சம்மதிச்சாலே அதுவே பெரிய விஷயம்தான். சரிண்ணா, நான் போனை வச்சிடுறேன். யார் சக்தி போன்ல? பாட்டி, பாட்டி அண்ணாதான். எங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு சௌந்தர்யா வர சம்மதிச்சிட்டாளாம். நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அண்ணன் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவாருன்னு. பாத்தீங்களா, இப்ப அவளும் சம்மதிச்சிட்டா. என்ன பாட்டி, சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லாம போறீங்க? நீ நினைக்கிற மாதிரி அவ முழு மனசோட சம்மதிச்சிருந்தா சந்தோஷம்தான். ஆனா நான் அப்படி நினைக்கல. நான் அவளை பார்க்க போயிருக்கும் போது அவ என்னென்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அவ இன்னும் குழந்தை மேல வெறுப்பாதான் இருக்கா. சரி பாட்டி, அதான் நமக்கு தெரியுமே. அந்த கோவத்தை போக்க தானே நம்ம இங்க வர சொல்லிருக்கோம். என்ன நீ? நம்ம பக்கத்து வீட்டுக்கு வரதுக்கு சௌந்தர்யா சம்மதிச்சிட்டா. அப்படியா? வெரி குட். இதுக்கு மேல சௌந்தர்யாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் போல இருக்க. ஆனா ஒன்னா நீ, பிரேம் சௌந்தர்யாவை ஆபீஸ்ல ட்ரீட் பண்ண மாதிரி இங்க ட்ரீட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஆபீஸ்ல என்ன, மத்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தானே சௌந்தர்யா கிட்டயும் பேசுறேன். இதான் வேணான்னு சொல்றது. நீ சௌந்தர்யாவை ஸ்டாஃபா நினைக்கிற, ஆனா அவ உன்னை ஓனரா நினைக்கலையே. சௌந்தர்யா என்ன மௌலி கூட நினைக்கல. அதனால தானே இவ்வளவு சங்கடங்களும் வந்தது. சரி, இனிமே அவ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். போதுமா? என்னங்க, அப்படி எதுவும் இல்லைங்க. தப்பு பண்ணா கேட்கணும் தான். அதுவும் அவங்களோட மனசு கஷ்டப்படாத மாதிரி. முதல்ல நம்ம சௌந்தர்யாவை எதுக்காக வேலைக்கு வச்சோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நமக்கு ஒரு ஸ்டாஃபா இருக்கணும்னோ அவளுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற எண்ணத்திலயும் இல்லையே. மனசளவுல அவ பெரிய வலியோட இருக்கா. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஏங்க, அதை நினைச்சுதானே நம்ம அண்ணனை வேலைக்கு வச்சோம். ஆனா என்னென்னமோலாம் ஆயிடுச்சு. முதல்ல அவங்க வரட்டுங்க. அவங்களுக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாமே. ஆனா அவங்க முன்னாடி நம்ம குழந்தைய மட்டும் கண்ணில் படாம பார்த்துப்போம். அதை எப்படி சக்தி முடியும்? பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு அவனை எப்படி மறைக்க முடியும்? Tell me, how is it possible? குழந்தைய வெளியே எடுத்துட்டு போகும்போது மௌலி வந்துட்டான்னா அப்படி எதிர்பாராம தானே ஒவ்வொரு தடவையும் நடந்தது. எப்பவோ ஒரு தடவை சௌந்தர்யா நம்ம குழந்தைய பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவ பார்க்கவே இல்லை. அண்ணன் இல்லாத நேரத்துல அவ மட்டும் குழந்தைய பாக்குற மாதிரி பாத்துக்கலாமே. முதல்ல அவ பார்க்காம போனாலும் அதுக்கப்புறம் அவ பார்த்துதானங்க ஆகணும். இது பாருங்க, மனசு நிறைய குழந்தையோட ஏக்கத்தை சுமந்துட்டு இருக்கான். அந்த ஏக்கத்தை நம்ம கண்ணை தீர்த்து வச்சிருவாங்க. முதல்ல சௌந்தர்யாவை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட கதை. அவளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்க. நீங்க வேணா பாருங்களேன், பிரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்று சேர போறாங்க. அப்பாடா, அது மட்டும் நடந்துச்சுன்னா என் கல்யாணம் கிராண்டா நடக்கும். பாய் பாட்டி. என்னங்க உங்க தம்பி, எது நடந்தாலும் பரவாயில்லையா, அவர் கல்யாணம் மட்டும் கிராண்டா நடக்கணுமா? அவர் எப்படிங்க இவ்வளவு செல்ஃபிஷா மாறிட்டாரு? ஆமா இல்ல, நீங்களும் இருக்கீங்களே. அர்ச்சனா அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏண்டி இவ்ளோ தைரியம் இருக்கா உனக்கு? வீட்டை விட்டு தனியா வந்து தங்குற அளவுக்கு? தனியா இல்லக்கா, ஒரு பாட்டியும் என் கூட இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ அவங்க வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாட்டியோ யாரோ உன் கூட இருக்கட்டும். நீ எதுக்கு வீட்டை விட்டு வந்த? இந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்ணலாமா? என்னால அங்க இருக்க முடியலக்கா. தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை, நிம்மதியா வேலைக்கு கூட போக முடியல. சரி, வேலைக்கு நீ எதுக்கு போற? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு வீட்ல என்ன கஷ்டம்? அப்படி நீ வேலைக்கு போறதா இருந்தா எங்க ஆபீஸ்க்கே வந்திருக்கலாம்ல. உன்னோட இந்த கஷ்டத்துக்கு நீதாண்டி காரணம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நாங்க மட்டும் இல்ல, உனக்காக திலீப்பும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை பத்தி பேசாதீங்க அக்கா. எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். இப்படி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம். அந்த மங்களத்தை வீட்ல சேர்க்காதீங்கன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. என்னை விட அவங்க பேச்சுதான் அவருக்கு முக்கியமா போச்சு. கடைசியில என்னைய கொலை பண்ண பார்த்தால. அந்த அதிரசத்தை மட்டும் நான் சாப்பிட்டு இருந்தா இந்நேரம் நானும் என் குழந்தையும் போய் சேர்ந்திருப்போம். நீங்க எதுக்குக்கா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ வாபஸ் வாங்குனீங்க? அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இப்ப சாதாரணமா வெளியில வந்துட்டால. சௌந்தர்யாக்காக தாம்மா. அண்ணிய என்ன பண்ணிட போறாங்க? அவங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. அதிகபட்சம் அவங்கள விசாரிப்பாங்க, அவ்வளவுதானே. அதுக்காக அந்த மங்களத்தை வெளியில வர வச்சிட்டீங்களேக்கா. மங்களத்தை மட்டும் இல்ல, திலீப்போட அம்மாவை விட்டுருக்க கூடாது. எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்களும் தண்டனை அனுபவிச்சிருக்கணும். என் வாழ்க்கையை நாசம் பண்ணவங்க தானே. என்ன அர்ச்சனா, அவங்க ஒண்ணும் பண்ணலையே. அவங்களையும் தான் அந்த மங்களும் ஏமாத்திருக்கா. உன் மாமியார் முன்ன மாதிரி இல்ல. நீ இப்போ தாராளமா அந்த வீட்டுக்கு போலாம். என்னக்கா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இல்ல அர்ச்சனா, வேண்டாம்க்கா. தயவு செஞ்சு என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்லாதீங்க. நீங்க என்ன யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன். உங்களுக்கெல்லாம் அந்த அம்மாவை பத்தி தெரியாது.
அந்த அம்மா மாதிரி நடிக்கிறதுக்கு உலகத்துல ஆளே இல்ல. அந்த வீட்டுக்கு நான் போறது ஒண்ணு, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறது ஒண்ணு. ஏன் அர்ச்சனா இப்படியே நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? திலீப்போட அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சரி. ஆனா உனக்கு திலீப் வேணும்ல? எனக்கு இருந்தாலும் நீங்க சேர்ந்து தானே ஆகணும். வேண்டாம்க்கா, சேரவே வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேனே. என்னை தொந்தரவு பண்ணாதீங்கக்கா, ப்ளீஸ். சரி, உன்னை நான் வற்புறுத்தல. ஆனா நீ இங்க இருக்காத. இப்பவே கிளம்பி நீ என்னோட வந்துரு. திடீர்னால என்னால இப்ப வர முடியாதுக்கா. எனக்காக என் ஆபீஸ்ல ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா வரேன். ஏன் அர்ச்சனா எதுவுமே கேட்காம இருந்தா எப்படி? அக்கா, சரி, நான் சொன்னது நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. நான் வரேன்.